நமது ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய திருவசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயர் அவர்களுக்கும் பேராயத்தின் செயலர் ஏனைய குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து நாம் செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைகள் எங்களை சந்திக்கும்படியாக இந்த அரங்கத்திற்குள்ளாய் எங்களை நடத்தி இருக்கிறீர். ஒரு மாபெரும் தரிசனத்தோடு எங்களுடைய பேராயத்தின் ஆடவருடைய பிரிவிலே ஊழியங்கள் ஆற்றல் மிக்க விதத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும். தேவனின் திருப்பணி விரிவாக்கம் அடைய வேண்டும். எங்கள் சபைகளிலே ஊழியர்கள் எழும்ப வேண்டும், சாட்சிகள் எழும்ப வேண்டும் என்கிற தரிசனத்தோடு இந்த நாளிலே ஆயத்தம் செய்திருக்கிற இந்த மாநாட்டில் தேவனே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேச வேண்டும். மக்களுடைய சப்தங்களை நாங்கள் கேட்டு சலித்து போயிருக்கிறோம். மனிதர்களுடைய சத்தத்தை மற்றும் ஒரு முறை நாங்கள் கேட்காதபடி உம்முடைய திருவசனத்தை மாத்திரம் இந்த காலையிலே பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தேவ ஆவியானவர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவ நிமித்தமே எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அறையிலே நான் காலையில வரும்போது இந்த கருப்பொருளை நான் உற்று நோக்கினேன். மிக ஆழமான சிந்தனையோடு இந்த கருப்பொருள் அமைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். இறை ஆற்றல் பெற்று திருப்பணி செய்வீர். நான் அங்கு அமர்ந்திருந்த போது இறை ஆற்றல் எப்படி வரும் என்கிற கேள்வி என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது. இறை ஆற்றல் எப்படி வரும், எப்பொழுது வரும்? வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இறை ஆற்றல் பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு குறுகிய வழிகளும் இல்லை. There are no shortcuts to attain, to acquire, to obtain the power of God. பரிசுத்த வாழ்விலே இறை ஆற்றல் பெற்றுக்கொள்வதற்கு குறுக்கு வழிகள் இல்லை என்பதை மாத்திரம் நாம் கண்டு கொள்கிறோம். இந்த காலையில ஆடவர்களாக மென்ஸ் ஃபெலோஷிப் என்று நம்முடைய சபைகளிலே இந்த ஒரு பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆற்றல் பெற்ற ஆடவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? மற்றொரு இதை சொல்கிறேன், ஆற்றல் பெற்ற கடவுளின் ஆற்றல் பெற்ற ஆடவர்களாய் சபையிலே திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆற்றல் எப்பொழுது பெறுவோம்? அழைப்பு எப்பொழுது பெறுவோம்? எப்படி திருப்பணியை நாம் செய்வோம்? அநேக வேளைகளிலே இந்த தரிசனம் என்கிற ஒரு காரியம் தெளிவற்ற நிலையிலேயே அநேக ஆடவர்கள் அல்லது ஆண்கள் என்று சொல்லலாம் திருப்பணியை செய்ய முன் வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலையிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற ஒரு தலைப்பு, ஒரு ஆன்மீக வழிபோக்கனாக நீங்களும் நானும், ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஒரு ஆன்மீக யாத்ரீகனாக நான் ஆண்டவரோடு நடந்து செல்லுகிற அனுபவம் என்னை ஆற்றல் மிக்கவனாக்குகிறதற்கு வழி வகுக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் பலரை தெரிந்தெடுத்தார், அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். காரணம், பின்வரும் ஆன்மீக சந்ததிகளுக்கு இவர்களை தகப்பன்களாக உருவாக்க. ஒரு மனிதனை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் படிக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வழிபோக்கன், தெய்வத்தின் அழைப்பை பெற்றவன், தன்னுடைய சொந்த இனத்தையும் தேசத்தையும் தான் நேசித்த எல்லா காரியத்தையும் சம்பத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்ற ஒரு வழிபோக்கன், ஒரு யாத்ரீகன். தெய்வீக அழைப்பு. கடவுள் எப்பொழுது நம்மை அழைக்கிறார்? வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஆன்மீக வழிபோக்கனுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். தெய்வீக அழைப்பு.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே ஆண்டவர் ஆபிராமை அழைக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அழைப்பு வினோதமாக வருகிறது. 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், ஆடவர்கள், ஆண்கள் என்று சொல்லுகிற நமக்கு ஆண்டவருடைய அழைப்பு எப்படி வருகிறது? குளிர்ச்சியான ஒரு ஏர் கண்டிஷன் ஹால்ல உட்கார்ந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று நமக்கு எல்லா விதமான நிறைவுகளும் உலக பிரகாரமாக இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தருடைய அழைப்பு ஐயா உங்களுக்கும் எனக்கும் எப்படி வருகிறது? அக்காலத்துல ஆண்டவர் அப்படி அழைத்தான். எங்கு போகிறோம் என்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், தெய்வீக அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், கூடார வாசியானவன். விசேஷமாய் நாம் கவனிக்க வேண்டியது, அவன் எல்லாவற்றையும், அவன் செட்டில்டு லைஃப், ஒரு இடத்துல அவன் குடிபெயர்ந்து போகிறவனாக காணப்பட்டான். அதற்கு முன்பாக இருந்த எல்லாவற்றையும் விட்டு குடிபெயர்ந்து கூடாரவாசியானவன். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:10, கடவுள் உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஐயா, ஒரு காரியம், கர்த்தர் என்னை அழைக்கும் போது, தெய்வீக அழைப்பு வரும்போது, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பில்கிரமேஜ் மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்சைட்டையும் நான் பார்க்கணும். நான் ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக யாத்ரீகனாக இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் என்னோடு இடைப்படும் போது, கர்த்தர் என்னோடு பேசும்போது, கர்த்தர் அவருடைய அழைப்பை கொடுக்கும் போது, என்னுடைய தரிசனம், என்னுடைய ஃபோர்சைட், என்னுடைய முற்பார்வை எல்லாமே தற்காலிகமானது அல்ல, நித்தியமற்றது அல்ல, நிரந்தரமானது, நித்தியம் உள்ளது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். பாடங்களை ஆண்டவர் யாத்ரிகன், ஆவிக்குரிய யாத்ரிகன் ஆகிய எனக்கு கற்று தருகிறார். அதுதான் இறை ஆற்றல் பெற்றுக் கொள்கிறதற்குரிய அடித்தளங்க. அடிக்கடி நான் யோசிக்கிறேன், ஃபவுண்டேஷன் இல்லாம சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டிடுறோம், அஸ்திவாரம் இல்லாம இறை அழைப்பை பெற்று விடுகிறோம் என்று சொல்லி விடுகிறோம். இறை ஆற்றல் என்பது யாத்ரிகனாக வனாந்திர வாழ்க்கையின் அனுபவத்தினூடாக கற்றுக்கொண்டு வருகிற பாடங்கள், ஆவிக்குரிய பாடங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம், நம்முடைய சபைகளில் இன்றைக்கு வல்லமை தாரும் தேவா என்று சொல்லி பாடினோமே, அந்த வல்லமை குறைவுபடுகிறதுக்கு காரணம் வனாந்திர யாத்திரை, வனாந்திர பாதையிலே கற்றுக்கொள்கிற பாடம், கூடார வாசிகளாக இருந்து கர்த்தர் சொல்வதை கேட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, கர்த்தர் சொல்லுகிற இடம் எது எனக்கு இப்பொழுது தெரியாது, இனிமேல் தெரியும், அவருடைய அழைப்பை ஏற்றுவிட்டேன், கடவுள் உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு நான் காத்திருக்கிறேன். ஃபோர்சைட். இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே இது வர வேண்டும், இது நடக்க வேண்டும். மென்ஸ் ஃபெலோஷிப், ஆண்டவருடைய ஐக்கிய குழுவிலே இந்த ஃபோர்சைட் உள்ள கர்த்தர் அவருடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக அவருடைய நித்தியத்தின் அழைப்பு என்னை இணைத்திருக்கிறார். 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். God's deeds and God's dealings. God's deeds and God's dealings. ஆண்டவருடைய செயல்பாடு, God's deeds, கண்கூடாக பார்க்கலாம். சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து மக்கள் நடுவாக கடந்து போகிறார்கள். God's deeds பார்த்துவிட்டு கர்த்தரை துதிக்கிறோம். மிரியாம் தம்புருவை எடுத்து அவள் பாடுகிறாள், கர்த்தரை துதிக்கிறார், கர்த்தர் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் தள்ளினார் ஆழத்துல என்று சொல்லி பாடுகிறோம். கர்த்தருடைய டீட்ஸ், செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய டீலிங்ஸ் என்று சொல்லி வரும்போது கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய சொந்த வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் டீல் பண்ணிக்கிட்டு வர்றாருன்னு தெரியுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில அவருடைய டீலிங்ஸ் எப்படி இருக்கிறது? சில நேரத்துல அப்படியே அவர்
பிடுங்கி வேறு ஒரு இடத்துல நாட்டுகிறார். He uproots me. சில நேரங்கள் ஆண்டவருடைய டீலிங்ஸ், அவருடைய அணுகு விதம் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. இவைகளை விட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு போ. எப்பொழுது இந்த ஆற்றல் வரும்? எப்பொழுது வல்லமையாய் இறை திருப்பணியை செய்வோம்? வனாந்திர பிரயாணத்திலே யாத்ரிகனாக இருக்கும்போது கடவுளுடைய டீலிங்ஸ், அவர் என்னோடு இடைப்படும் விதத்தை நான் புரிந்து கொள்ளாத விதத்தில் நான் இறை ஆற்றல் பெற முடியாது. அநேக நேரத்தில் தோல்விகள் மூலமாக அவருடைய டீலிங்ஸ் வருதுங்கய்யா. நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தா இப்ப இங்க நிக்க மாட்டோம், இந்த இடத்துல இருக்க மாட்டோம். நமக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் நம்மை தாழ்த்தி அவருடைய வழியிலே அவருடைய சிந்தனைக்கு உட்படுத்தி அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம டீல் பண்றாருங்க. சராசரி கிறிஸ்தவ வாழ்விலே இதை அறிந்து கொள்வது இல்லை. ஏதோ போகுதுங்க, மெக்கானிக்கலா கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சண்டே ஆஃப்டர் சண்டே ப்ரோக்ராம் ஓரியன்டட், ஆக்டிவிட்டி ஓரியன்டட் செயல்பாடு. இத்தனை இருக்குங்க இந்த வாரத்துக்கு, இந்த குவார்டர்லிக்கு, இந்த 3 மாதத்துக்கு இவ்வளவு வேலை இருக்குங்க, இதை நிறைவேற்றி விட்டா முடிஞ்சு போச்சுங்க. ப்ரோக்ராம் and there is no power. ஐயா, நிகழ்ச்சி நிரல், அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. கர்த்தருடைய இறை ஆற்றலின் அடிப்படையில் தனி ஒரு மனிதனை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். அவன் விரும்புகிற காரியத்தெல்லாம் அவன் உதறிவிட்டு கர்த்தர் சொல்லுகிற வழிக்கு அவன் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த அழைப்பை ஊர்ஜிதப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். பிறகு சொல்லுகிறார், நான் உன்னை எடுத்து ஆசீர்வதிப்பேன். உண்மைதானுங்களா? ஏன் இந்த ஆற்றல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சற்று மட்டுப்படுத்த இருக்கிறது, குறைவாய் காணப்படுகிறது? ஏதோ ஒரு குறைபாடு. ஆண்டவருடைய டீலிங்ஸ்க்கு என்னையும் உங்களையும் நாம் உட்படுத்தி பார்க்கிறது இல்லை. இந்த டீலிங்ஸ் வேண்டாயா, உங்களுடைய டீட்ஸ் தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், கிருபையை தாரும், ஷார்ட்கட்டு தாரும். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆவிக்குரிய ஆற்றல், இறை ஆற்றல் பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது. ஆண்டவரே, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அற்புதங்கள், உங்களுடைய அடையாளங்கள், உங்களுடைய ப்ரொவிஷன் இதெல்லாம் எனக்கு தாரும், ஆனா டோன்ட் டீல் வித் மீ. சொல்லாம சொல்றோம், வேண்டாம் ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கெத்செமனே தோட்டத்துல பிதா குமாரனோடு டீல் பண்ணுகிற நேரம் குமாரன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம், டோன்ட் டீல் வித் மீ, வேண்டாம் ஆண்டவரே, முடி சித்தமானா இதை எடுத்து போ. ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில், சில வேளைகளில் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த வழி போக்கர்களை போல, யாத்திரிகர்களை போல நாம் போக வேண்டியிருக்கும். அக்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அல்லது நாம் அடைந்து செல்லுகிற இந்த ஆவிக்குரிய வேதனை ஒரு கற்பிணியை போல, பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கிற கற்பிணியை போல ஆவிக்குரிய விதத்துல ஏதோ ஒரு ஆங்குவிஷ், வேதனை, சொல்ல முடியாது. காட்ஸ் டீலிங்ஸ். ஆகவேதான் நான் நம்புகிறேன், இந்த இடத்துல there is no power in the pulpit and there is no power in the pews. எனக்கு கர்த்தருடைய டீலிங்ஸை பற்றி அனுபவம் இல்லைன்னா சபையில உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய டீலிங்ஸை பற்றி எனக்கு போதிக்க தெரியாது. காரணம், அனுபவம் இல்லை. வனாந்தர வாழ்க்கையின் அனுபவம் இல்லை, விட்டு கொடுத்த வாழ்க்கை இல்லை, கூடாரவாசியா இருக்கிற வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு காலையில கர்த்தர் இறை ஆற்றல் பெற்று திருப்பணி செய்ய உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரம் என்னங்க? How does God call us? எந்த விதமான ப்ராம்ப்டிங், எந்த விதமான ஏவுதல் இருக்கிறது? எந்த சூழ்நிலைகள், எந்த விதமான லீடிங், எந்த விதமான மக்கள் நம்மை அதற்கென்று நடத்துகிறார்கள்? ஏதோ துரதிருஷ்டவசமாக, ஏதோ ஒரு ஆக்சிடென்டாக ஊழியத்தில் வந்துட்டேயா, மென்ஸ் ஃபெலோஷிப்ல ஆடவர் குழுவில இருந்து ஏதோ சில பணியை, திருப்பணியை நான் செய்கிறேன், இறைப்பணியை செய்கிறேன் என்று சொல்லுகிறோமா? இரண்டாவது, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். அழைப்பை பற்றி பார்த்தோம், தெய்வீக அழைப்பை பற்றி பார்த்தோம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு போனவன் ஒரு யாத்ரிகனாக, கூடாரவாசியாக, அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தவனாக இருந்தான். கடவுளுடைய டீட்ஸ் அண்ட் டீலிங்ஸ் என்று சொல்லி பேசணும். இரண்டாவதாக, அவன் கர்த்தரை சந்தித்த விதம், an encounter with God. இன்றைக்கு சபைகளிலே
காணப்படுகிற ஒரு துக்ககரமான காரியம் என்ன என்று சொன்னால், பர்சனல் என்கவுண்டர் வித் காட் இஸ் ஆப்சென்ட். கலெக்டிவா ஆராதிக்கிறோம், கூடி வரும்போது ஆராதிக்கிறோம், கூடி வரும்போது கர்த்தருடைய வல்லமையை பற்றி பேசுகிறோம், கூடி வரும்போது தேவனை துதிக்கிறதும் மகிமைப்படுத்துகிறதும் தொழுது கொள்வதும் ஸ்தோத்திர பலிகளை இடுகிறதும் எல்லாம் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில தேவனோடு தினசரி அனுபவம், a personal encounter with God on a daily basis is mostly absent. அதனாலதான் இந்த இறை ஆற்றல் இல்லாம போச்சுங்க. நான் தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேனா, கர்த்தர் என்னை எப்பொழுதும் நித்தம் நித்தம் அழைத்து அவருடைய ப்ராம்ப்டிங்ஸ் என்ன ஏவி கொண்டிருக்கிறார். எப்போ? பர்சனல் என்கவுண்டர். 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்க்கிறோம். பாருங்க, 6ஆம் வசனத்துல, ஆபிரகாம் இந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் எனும் இடத்திற்கு சமீபமான மோரே எனும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த புரோகிரஷன் பாருங்க, படிப்படியாக கர்த்தர் என்னோடு அவர் அணுகிற முறையை பார்க்கிறோம். அணுகுமுறை பாருங்க, கர்த்தர் ஒருவனை அழைக்கிறார், அவனோடு சந்திக்கிறார், ஒரு தனிப்பட்ட சந்திப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் 50 வருடங்களுக்கு முன்பாக, 60 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபைகளிலே பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போதனையை கேட்டதனாலே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து கர்த்தருடைய வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட போதனைகள் மறைந்து கிடக்கிறது. ஏன்? கர்த்தர் அழைக்கும் விதம், கர்த்தர் சந்திக்கும் விதம், கர்த்தர் தரிசனமாகும் விதம் எங்கு எப்போது தொடங்குகிறது? ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல போய் அமைதியா உட்கார்ந்து கொண்டா கர்த்தர் அங்கு தரிசனம் ஆவார்? இல்லை. கர்த்தருடைய தரிசனம் தின வாழ்க்கையின் நிகழ்வுகளோட வருகிறது. தினசரி வாழ்க்கையின் நிகழ்வுகள். கர்த்தர் சந்தித்த ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும் போனால், மோசே என்று சொன்னால் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பர்வதத்தில் தனி ஒரு மனிதனாக அரண்மனையிலிருந்து ஓடி வந்து விட்டான், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள. ஆனால் தன்னுடைய ஜனங்களுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறான், உள்ளத்தில் வைத்திருக்கிறான் அந்த விதையை. கர்த்தர் அவனை பார்க்கிறார். எங்கு தின வாழ்க்கையின் நிகழ்வுகள், போராட்டங்கள், தனிமைகள், சிரமங்கள், இவைகளிலே பகல் உச்சி வெயில்ல சில நேரத்தில் ஆண்டவர் தரிசனமாகிறார் என்று சொல்லி வேத வசனங்களிலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சந்திப்பு எப்பொழுதும், எந்த காலகட்டத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நடக்கும். அவர் சந்திக்க, அவர் அழைக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அழைக்கிறார். தின வாழ்க்கையின் நிகழ்வுகள், சிரமங்கள், போராட்டங்கள், கர்த்தர் அவனுக்கு அங்கு தரிசனமாகிறது பார்க்கிறோம். ஆனால் 3வது காரியத்தை பார்க்கிறோம். 12ஆம் வசனம் கடைசி 7ஆம் வசனத்தின் கடைசி பாகம். அங்கே அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். நன்றாக கவனிப்போம். கூடாரவாசி எங்கு போனாலும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகிற ஒரு யாத்ரீகன். ஆனால் போகிற இடங்களிலே அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடம் 13ஆம் அதிகாரத்திலையும் 3, 4, 18 வசனங்களிலே பார்க்கிறோம். அங்கு அவனு பலிபீடத்தை கட்டினான். 15வது அதிகாரத்தில் 9, 10 வசனங்களிலே அங்கு கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த பலிபீடம் என்னத்தை அடையாளமாக காட்டுகிறது? கர்த்தருக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு உறவு, அழைப்பின் அடிப்படையில் ஏற்பட்ட உடன்படிக்கை. பலிபீடத்துல தினம் 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 நான் ஆராதித்து, கூடாரவாசியா இருக்கும்போது கொலாப்சிபிள் டென்ட்டுங்க, கூடாரம் பிடுங்கி சுற்றி எடுத்துக்கொண்டு போகலாம். பலிபீடம் அங்கேயே அடையாளமாக இருக்கும். This is a permanent place. பலிபீடம் வார வாரம் நம்முடைய திருச்சபைக்கு வரும்போது அங்கே எனக்கு ஒரு ஞாபக ஊட்டமாக என்ன உண்டு? கர்த்தருடைய பலிபீடம், கடவுளுடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் சின்னம், அடையாளம். மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு என்னை அழைக்கு. கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை ஆராதிக்க, திருச்சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? கூடி வருவது a place of meeting. இந்த பலிபீடம் எப்பொழுதும் எங்கு போனாலும் it is a reminder. I come back to God. I come back to God. அந்த இடத்துல எனக்கும் ஆண்டவருக்கும் பர்சனல் என்கவுண்டர்.
தனிப்பட்ட விதத்தில் அவரை நான் சந்திக்க உருவாக்கி கொண்ட ஒரு அடையாளம், ஒரு சின்னம் பலிபீடம். இந்த பலிபீடம், pitching a tent, building an altar. pitching a tent, building an altar. இந்த வார்த்தையில வித்தியாசம் இருக்கு. ஏதோ டென்ட் பிட்ச் பண்ணா நாளைக்கு கழட்டிட்டு போயிடலாம், ஆனா பலிபீடம் அங்கேயே இருக்கும். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இறையாற்றல் பெற்றுக்கொள்வதற்கு அங்கு பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறதா? அக்காலத்தில் இந்த பாட்டு பாடுவோம், பலிபீடத்தில் என்னை பரணே என்று சொல்லி. உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். பலிபீடம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில இறையாற்றல் இருக்காது, மற்றவர்களுக்கு தெரியாது. நம்முடைய சொந்த வாழ்க்கையில there is an altar before which I stand daily. தினம் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன். எலியா சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். I stand before the Lord of Israel. தேவனுடைய மக்கள் பலிபீடத்திற்கு முன்பாக அவர்கள் நின்று காத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இறையாற்றல் பெறுவதற்கு முன்பாக, கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு முன்பாக, என்னுடைய கூடாரவாசியாக விட்டு வருகிற வாழ்க்கை, என்னுடைய உடைமைகள், என்னுடைய நட்புகள், என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், இவைகளை உதறிவிட்டு கர்த்தரை முன்பதாக வைத்து அவருடைய அழைப்பு கனத்தை மகிமையை கொடுத்து, நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன நடக்க போகிறது, கர்த்தர் என்னோடு எப்படி டீல் பண்ண போகிறார் தெரியாது, போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், பலிபீடம் அங்கங்க அடையாளமா இருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை கேட்டு பார்ப்போம். இதுதான் என்னுடைய ஆன்மீக யாத்ரீக வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு பயணியாக, வழிபோக்கனாக கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு வனாந்திர பாதையில பயணம் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அடையாளங்கள் எனக்கு என்ன போதிக்கிறது? கூடாரம், டெம்பரல் லைஃப், தற்காலிகமான உலகம், தற்காலிகமான வாழ்க்கை. இன்று கிறிஸ்தவ மக்களை பார்க்கும்போது எல்லாம் இங்கேயே இருக்கிறது மாதிரி போதனை வந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஆண்டவர் எனக்கு செல்வத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நீ பெரியவன் ஆவாய். இந்த 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வைத்து தவறாக கூட போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறது என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய டீலிங்ஸ் என்ன, எதற்காக அதை சொல்லுகிறார்? இவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நித்தியமான அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்துக்காக புறப்பட்டு போகிறான். அவன் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாச சந்ததி என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பல நூற்றாண்டுகள் கழிந்து அந்த ஆசீர்வாதத்தை இன்று நாம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறோம். அன்றைக்கு அந்த விசுவாசிகளின் தகப்பன் கீழ்ப்படிந்ததனாலே இன்றைக்கு அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய மக்களாய் நாம் பெற்றிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, அடுத்து 4வது அவர் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பார்க்கிறோம். ப்ராமிசஸ். 15ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த பாதம் இங்க பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். கர்த்தர் இறை ஆற்றல் மிக்க மக்களை தேடுகிறார் என்று சொன்னால், கர்த்தரை விசுவாசிக்கிற மக்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். அவர் செய்ய வல்லவர். அவருடைய அழைப்பில் உறுதியை நான் பார்க்கிறேன். அதற்கு நான் கீழடங்கி நான் என்னை அவருக்கு ஒப்புவிக்கிறேன். திருப்பணியை செய்ய என்னை ஆற்றல் படுத்திக் கொள்வேன். அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புவோம். அடுத்து ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை, பல பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிறகு 17ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில பாருங்க. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 4ஆம் வசனம்,
நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். வரைக்கும் நடக்கிறதுங்க. அழைப்பு வருகிறது, பலிபீடம் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது. இப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம் வருகிறது, விசுவாச பரீட்சை. என்ன வாசித்தோம் சில நிமிஷங்களுக்கு முன்பாய் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது நம்ம பேச போவது விசுவாச பரீட்சை, a test of faith. என்ன வருகிறது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு டெஸ்ட். என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். a test of faith. ஐயா, இதுவரைக்கும் விசுவாச வாழ்க்கையில வந்துடுறோம். இதுதான் காட்ஸ் டீலிங்ஸ் சொன்னங்க. காட்ஸ் டீட்ஸ் என்ன? ஆசீர்வாதம், கிருபை, வரம், வழி நடத்துதல். காட்ஸ் டீலிங்ஸ் என்ன? கர்த்தர் என்னை சோதிக்கிறார், அதற்கு நான் அனுமதிக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு விசுவாச பரீட்சை. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. The test of faith. That's the ultimate for a spiritual pilgrimage. இதை கடந்து வரும்போதுதான் இந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். டெஸ்ட் வராத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த பரீட்சைக்குள்ளாக போகாத கிறிஸ்தவ வாழ்க்கை. பலிபீடம் சரிதாங்க, நல்லா இருக்கு, ஆராதிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம், தினம் தினம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். காட்ஸ் டீட்ஸ் என்று சொன்னேன். ஆனா அவருடைய டீலிங்ஸ் கடினமான பாதைகளோட, அக்னியோட கடந்து செல்லுகிற பாதைகள். அங்கு எப்படி அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி 3 to 10 வரைக்கும் பார்க்கிறோம். அந்த தேவைகள் அந்த இடத்துல பலி எப்படி கொடுக்கப்பட்டது என்று 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அற்புதமாக கர்த்தர் அங்கு நடத்தப்படுகிறதை, அவனை நடத்துகிறதை பார்க்கிறோம். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார் அவருடைய பர்வதத்தில். இந்த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் எனக்கும் உங்களுக்கும் வருகிற பட்சத்தில் இந்த இறையாற்றல் என்பது நம்முடைய சொந்த வாழ்க்கையில செயல்படுவதை நாம ஒருவேளை பார்க்காட்டி மற்றவங்க பார்த்து கணிக்க முடியும். இவன் வித்தியாசமான ஒரு மென்ஸ் ஃபெல்லோஷிப்ல தனியா இருக்கிறாரியா, ஏதோ இவருக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருக்குள்ளாய் வல்லமை செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேலே தன்னை அர்ப்பணித்த தேவனுடைய மனிதனாக இவர் காணப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்து விசுவாச பரீட்சைகள் வந்ததும் அவர் கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலின் விளைவாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் மகனாக இருக்கிறார். இன்றைக்கு இது எவ்வளவு தூரம் எனக்கும் நமக்கும் நிஜமாக இருக்கும். விசுவாச பரீட்சை, வனாந்திர வாழ்க்கை, காட்ஸ் டீலிங்ஸ் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த ஆற்றலும் இல்லை, அனுபவமும் இல்லை, வல்லமை என்று சொல்லி அதர் எஃபெக்ட்ஸ் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? சவுண்ட் அண்ட் லைட் எஃபெக்ட்ஸ் வல்லமை இல்லை. நிறைய நேரத்தில் இதை ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் ஆற்றல் உள்ளதாய் உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். இதெல்லாம் நல்லது. ஆனால் இதுதான் வல்லமை நினைக்கவே கூடாது. Let us not substitute other things for the power of God. God's power for God's ministry. எங்கிருந்து வரும் ஐயா வல்லமை? எங்கிருந்து வரும்? எனக்குள்ள இருந்து வராது. மேலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எனக்குள்ள இருந்து தானா எழும்பாது. நான் சத்தம் போடலாம், வார்த்தைகளை கொண்டு பேசலாம், என்னுடைய மொழி திறனை கொண்டு பேசலாம், வேத அறிவை கொண்டு பேசலாம், பிரயோஜனம் இல்லை, அசைவு இருக்காது, உலர்ந்த எலும்புகளாய் தான் காட்சி அளிக்கும். நம்முடைய சபைகளில் ஆடவர் பிரிவு மூலமாக, மென்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக இப்படி இறையாற்றல் பெற்று கர்த்தருடைய கிருபையை பெற்று வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆன்மீக யாத்ரீகனாக மாற வேண்டும். விட வேண்டிய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். எது எது எனக்கு பிரியமா இருக்கோ அதையும் பிடிச்சுக்குவேன், கர்த்தருக்காகவும் ஆற்றல் பெற்று ஊழியம் செய்வேன். இன்றைக்கு சொல்லுகிற சாதாரணமான காரியம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அக்காமடேட்டிவ் ஆயிட்டோம். மற்ற பிற மார்க்கங்களை போல கிறிஸ்டியன் ரிலிஜன் ஆல்சோ ஹஸ் பிகம் வெரி அக்காமடேட்டிவ்.
சர்வ தர்ம சமபாவம், எல்லா மதங்களையும் ஒன்றா எல்லாம் பாவிச்சுட்டு யாரையும் அஃபெண்ட் பண்ணாதீங்க, யாருக்கும் விரோதமா பேசாது, எல்லாம் நல்லபடியா இருக்கட்டுங்க. அவரும் போதிக்கிறாரு, இவரும். எது சத்தியம், எது போதனை? இன்றைக்கு நம்முடைய சபைகளில் என்னுடைய பாரம் அதுதான். நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளில் நான் ஜெபித்து இருக்கிறேன், ஆண்டவரே மறுமலர்ச்சியை தாரும், ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை தாரும், வசனத்தை தைரியமாய் போதிக்கிற போதகர்களை எழுப்போம். வனாந்திர வாழ்க்கையில போனாதான் வரும், வனாந்திர வாழ்க்கையின் அனுபவம் இருந்தா வரும். 3 வருடம் 4 வருடம் வேதாந்தம் கல்லூரியில் வாசிச்சுட்டு MTH படிச்சுட்டு PhD முடிச்சுட்டு PhD பரத்திலிருந்து ஒருவனுக்கும் கொடுக்கப்படாவிட்டா என்னுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளா? தத்துவம் பேசலாம், என்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தலாம், என்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தலாம், ஆனால் இறை ஆற்றல் பெற்ற ஆடவர்களாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒரு சேனையாக எழுப்ப முடியுமா என்பது இந்த காலை நேரத்தில் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. ஒரு சில குறிப்புகளை கொடுத்து விட்டு முடிக்க விரும்புகிறேன். Am I having a self-revolving life? என்னை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மீ, மைன், மைசெல்ஃப், என்னுடையது, நான், எனக்கு என்று சொல்லுகிற என்னை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. நான் தரிசனத்தோடு கண்களை ஏறிட்டு பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை செய்ய சித்தமா இருக்கிறீர், நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கு, வாட் இஸ் யுவர் டீலிங்ஸ் வித் மீ கேட்கிற வரையில கர்த்தராகவே ஏதாவது என் வாழ்க்கையில செய்ய முடியாது. ஐ மஸ்ட் பி வில்லிங், ஐ மஸ்ட் பி ஓப்பன், ஐ மஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட். அப்புறம் இந்த கூடாரத்தை பற்றி பேசணும். Am I being very aware of the temporality of life? தற்காலிகமாக மறைந்து போகிற, மங்கி போகிற, நிலையற்ற இந்த உலக வாழ்க்கை குறித்த எண்ணம் சிந்தனையோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மூன்றாவதாக, தினம் தினம் பலிபீடத்திற்கு முன்பாக என்னை நிலைநிறுத்தி கர்த்தர் என்னோடு டீல் பண்ண வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறேனா? கடைசியாக, அந்த பலிபீடத்தில் என்ன விதமான பலிகளை நான் செலுத்துகிறேன்? கர்த்தருக்கு பிரியமான பலியா? ஜெபிப்போமா? காலையில கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தின ஒரு சில காரியங்கள் எல்லாம் மறந்து போனாலும் இறையாற்றல் பெறுவதற்கு காரணிகள் வேத வசனத்தின் அடிப்படையில் எதுவாகலாம் இருக்கலாம் என்று சொல்லி பேசணும். ஆபிரகாமை ஒரு ஆன்மீக யாத்ரிகனாக கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை, அவன் ஏற்படுத்தின பலிபீடம், அவனுடைய விசுவாசத்தின் பரீட்சை என்று சில காரியங்களை பேசணும். நம்மை இதிலே கொண்டு வந்து இணைத்து கொண்டு, நான் எந்த நிலையிலே இருக்கிறேன், ஊழியனாக, குருமார்களாக, சபை விசுவாசிகளாக, மூப்பர்களாக, ஆடவர் பிரிவிலே ஒரு ஐக்கியத்தின் உறுப்பினராக கர்த்தர் என்னை எப்படி ஆற்றல் மிக்கவனாக்க ஆக்க முடியும்? தேவனே என்னோடு பேசும், என்னை மாற்றி அமையும், என்னை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புவிக்கிறேன். உதறி தள்ளிவிட்டு உம்முடைய அழைப்பை ஜாக்கிரதையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு நீர் தாரும். நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக ஆக வேண்டும் என்று கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலையில எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களால் அல்ல கர்த்தாவே, எங்களால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய மகத்துவத்தினாலே நீர் எங்களை எடுத்து ஒரு பாண்டமாக நீர் வனைந்து உம்முடைய நாம மகிமைக்காக, நித்தியத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை பயன்படுத்த முடியும். இறையாற்றல் பெற்ற மக்களாக ஆடவர் பிரிவில் இருக்கிற எங்களை, எங்கள் திருச்சபைகளில் நீர் எழுப்பி பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மெய்யான ஒளியை நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். எங்களுடைய பலிகளை ஜீவ பலியாக ஆண்டவரே இந்த பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும்.
கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.